Hello everyone, hope you guys doing good and safe. இன்னையோட ரீல் வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோ தான். சின்ஸ் இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே அப்படிங்கிறதுனால பர்டிகுலர் டேயை ஃபுல்லாக நாங்கள் யூனிவர்சல் ஸ்டுடியோவில் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். எல்லா டிக்கெட்ஸுமே booking.comல நான் ரிசர்வ் பண்ணியாச்சு. பட் அது ஒரு பேட் ஐடியா பிகாஸ் அங்கே டிக்கெட்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. நாங்கள் புக்கிங்ஸில் ரிசர்வேஷன் பண்ணும்போது ஈச் டிக்கெட் 69 rupees. சரி, நாங்கள் சிங்கப்பூர் டாலர்ஸ். அங்கே போய் இருந்தால் எக்ஸ்பிரஸ் பாஸ் $70 தான். சாரி, சிங்கப்பூர் டாலர்ஸ் தான். பட் ஓகே, அது நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்றதுனால ஜஸ்ட் இன் கேஸ் அது உங்களுக்கு அப்படியே இருந்தால் நிறைய பேர் சொல்கிறாங்க டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்காதுன்னு. பீக் டேஸில் என்ன மாதிரி அப்படின்னு தெரியாது. பட் இதுவும் சைனீஸ் நியூ இயர் டைமில் தான் போயிருந்தேன். பட் ஸ்டில் அங்கே டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருந்தது. இன்னொன்று வெதர் செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போயிருந்தோம் அன்றைக்கி டே ஃபுல்லாக அங்கே மழை தான். பட் ஹவெவர் நாங்கள் மேனேஜ் பண்ணோம். கொடை, ரெயின் கோட்டெல்லாம் அங்கேயே வாங்கிட்டோம். ஸோ டிக்கெட்டை வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணோன்னா அங்கே நமக்கு உள்ளே விட்டுருவாங்க. இந்த ரைடு நவீனா ஸ்கொயர் டு இந்த சந்தோஷா ரைடுக்கு நியர்பை ஒரு 50 சிங்கப்பூர் டாலர்ஸ் வந்துச்சு, அவ்வளோதான். ஸோ அதுக்குள்ளே போனோன்னே தட் ஐகானிக் வேர்ல்டு சுற்றிக்கிட்டே இருக்கும்ல, அங்கே பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்தோம். இங்கே இந்த சென்ட்ரல்லேருந்து பிக்சர் எடுக்க தான் நிறைய க்ரௌட். பட் இந்த வேர்ல்டோட அந்த சைடு ஒரு சைடு போய் ஃபோட்டோ எடுத்தோம்னா அங்கே பெருசாக க்ரௌடே இருக்காது. இந்த பர்டிகுலர் ஏரியாவில் நிறைய பேர் நிற்கிறாங்க. அங்கால சைட்லாம் போய் ஃபோட்டோஸ் எடுத்தோம்னா இந்த யூனிவர்சலுங்கிறது நம்மளை சுற்றிக்கிட்டே வரும்போது பர்டிகுலர் டைமில் கேப்சர் பண்ணிக்கிட்டோம்னா அந்த பிக்சரை நம்ம கவர் பண்ணிடலாம். பட் ஐ டோன்ட் நோ வை பீப்புள் இதில் எல்லாருமே இதில் தான் நிற்கிறாங்க. எதுவும் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இருக்கான்றது எனக்கு பெருசாக தெரியல. பட் நான் அந்த சைட்லேருந்து பிக்சர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கு பிறகு டிரெக்டாக நாங்கள் போனது வந்து லவ் ஆக்ஷன் அந்த மாதிரி ஒரு சினிமேட்டிக் தீம் உள்ள ஒரு ஏரியாவுக்கு தான். மூவிஸ்லாம் வர காலநிலை மாற்றத்தை வந்து என்ன மாதிரி அவங்க வந்து அதை எடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு ரியலிஸ்டிக்காக காட்டுவாங்க. லைக் தண்ணியெல்லாம் மேலே படும், நெருப்பெல்லாம் மேலே லைட்டாக ஹீட் தெரியும், அதை உணர முடியும். அந்த பர்டிகுலர் செஷன் பார்க்க தான் போயிருந்தேன். இட் வாஸ் ரியலி குட், நல்லா இருந்தது. ஸோ இது அந்த பண்டா குங்கு பண்டாலாம் வந்து ஏதோ பண்ணுற ஏரியா, பர்டிகுலர் ஏரியா சைனீஸ் ஏரியா. இது வந்து நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஆக்சுவலி இதுக்காக தான் ஹஸ்பண்ட் வந்ததே. அந்த ரைடு சூப்பராக இருந்தது. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைடு. பம்பிள் பீ நம்மளை வந்து அந்த ரோபோட் கிட்ட வந்து நம்மளை காப்பாற்றும். அண்ட் இதுக்கு ரேட்டிங் நம்பர் 1 கொடுப்பேன் இந்த மம்மி ரைடுக்கு. சின்ஸ் இது பார்க்குறதுக்கு ஸ்கேரி இல்லாமல் இருந்தாலுமே ஆக்சுவல் ஸ்கேரி இதுதான். போயிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐயோ, நமக்கு உள்ளுக்கு போகிற வயலே நம்மளை பிக்சர் எடுத்துருவாங்க. ஸோ ரைட் முடிச்சு நம்ம வெளியில் வந்த பிறகு அந்த பிக்சர்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ரியாக்ஷனை பார்த்தாலே தெரியும், அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. அது நம்ம காசு கொடுத்து அந்த பர்டிகுலர் பிக்சரை வாங்கிக்கணும். இல்லை அப்படி இல்லைன்னா பார்க்கலாம், நம்மளால் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்க முடியாது. இந்த சாப்பாடு சென்டர் வந்து ஸ்பைஸ்ன்னு ஏதோ ஒரு ஐ couldn't remember that particular name. இது வந்து அந்த மம்மி ரைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்தியன் அந்த மாதிரி தான். ப்ரிட்டி சீப், நல்லா இருந்தது சாப்பாடு. எங்களுக்கு இந்தியன் தான் வெரி கன்வீனியன்ட் ஃபார் லன்ச். சும்மா அந்த மேக்டொனால்ட்ஸ் பர்கர் அப்படியெல்லாம் லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு பெருசாக பிடிக்காது. ஸோ வி என்ஜாய் இந்தியன்ஸ் டூ. அண்ட் மற்றபடி இப்படி குட்டி குட்டி ஸ்டோர்ஸ்லாம் $5 சிங்கப்பூர் டாலர்ஸ், $5 $2 அதுக்குள்ளே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். இது குக்கீ ஸ்டோர். இந்த மினி குக்கீஸ் வச்சுருந்தாங்க. $8 ஐ கெஸ், சிங்கப்பூர் டாலர்ஸ். நல்லா இருந்தது. இட்ஸ் ரியலி குட். நல்ல குட்டி குட்டியாக இருந்தது, காயின் மாதிரி. ஸோ யூ ஆர் ஸோ எக்ஸைட்டட் டு கெட் தட். ஸோ அதனால் அதை லைனில் இருந்து அவர் வாங்கிட்டார். அதை நாங்களும் அதை 1-2 ட்ரை பண்ணியிருந்தோம். நல்லா இருந்தது, கிறிஸ்பியாக நல்லாவே இருந்தது. ஸோ அதுக்கு பிறகு இந்த கேஸ்டில் பார்த்தோன்னே சின்ன பிள்ளையில நம்ம இந்த கேஸ்டில் எல்லாம் கார்ட்டூனில் பார்த்துருப்போம். அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உள்ளுக்குள்ளே ரைடெல்லாம் போயிட்டு அதுக்கு பிறகு இது ஒரு ஐஸ்கிரீம் சென்டர் கார்னிவல். செம்ம க்ரௌடாக இருந்தது. நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன் சென்ஸ் இட்ஸ் ரெய்னி டே அப்படிங்கிறதுனால. ஸோ வெளியில் இருக்க லெகோ ஸ்டோரில் ஒரு லெகோ வாங்கிக்கிட்டோம், விச் இஸ் காஸ்டட் அரவுண்ட் 35. ஒரு டோனட் ஷாப்பை வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒன்று. நைட் டின்னரை வந்து நாங்கள் வெளியில் முடிச்சுக்கிட்டு ஹோட்டலுக்கு வந்து அந்த லெகோவெல்லாம் அவர் செட் பண்ணிட்டாரு. ஸோ டே 3 ஃபுல்லாகவே நாங்கள் யூனிவர்சல் ஸ்டுடியோவுக்கு தான் டெடிகேட் பண்ணோம்.
ஸோ பிகாஸ் அதுதான் சரியாகவும் இருக்கும், உங்களுக்கு ஒரு நாள் தேவைப்படும் அதை சுற்றி பார்க்குறதுக்கு. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய்.